ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் vlog இருக்குது. ஸோ இப்போ நான் கிளினிக்கில் தான் இருக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோடய பேஷண்ட் கேசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அது முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய் பர்த்டே செலிப்ரேஷன் vlog கண்டினியூ பண்ணலாம். ஸோ வாங்க பட்டுன்னு வீடியோவுக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிளினிக்லேருந்து வீட்டுக்கு இப்போ தான் வந்தோம். என்ன டின்னர் கூட சாப்பிடல. மணி 9. ஸோ நைட் 9 மணி ஆயிடுச்சு. ஸோ என் குட்டி பொண்ணு பாருங்கள், கப் கேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் இதை பேக் பண்ணணும். ஏன்னா ஓவன் வந்து ஆன் பண்ண அவளுக்கு தெரியாது. ஸோ நான் தான் ஹெல்ப் பண்ணணும். சரி, ஜஸ்ட் நம்ம பேக் பண்ணிவிட்டு அப்புறமா டின்னர் சாப்பிட்டு கேக் கட்டிங்கெல்லாம் விடலாம். இல்லை இந்த நேரம் அப்படியே போகுது. ஸோ ஓபி முடிய ரொம்ப லேட்டாக போச்சு. ஸோ வேறு வழி இல்லை, நீ வந்து சமைச்சு சாப்பிட முடியாது. ஸோ அப்படியே நாங்கள் கொத்து பரோட்டா பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடுவோமா, சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து கேக் கட்டிங் எல்லாம் பண்ணலாம். இன்னும் பயங்கர பசியாக இருக்குது, எனக்கு பிஸி டே. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து கேக் வேறு பேக்கிங்கில் போட்டிருக்கு, அது வேறு பேக் ஆகணும். பேக் பண்ண பிறகு தான் கேக் கட்டிங். ஸோ சாப்பிடுவோம். இங்கே பாருங்க, ஃபுட்டை பாருங்கள். யானை பசி. கொத்து புரோட்டா சாப்பிடுமா? சபு வா, நீ வா, எல்லாம் ரெடி பண்ணு. குட்டி பண்ணி என்னெல்லாம் அம்மாவுக்கு பர்த்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன்? ஓரியோ சீஸ் கேக், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட் மஃபின்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் குக்கீஸ், சாக்லேட் குக்கீஸ், அவ்வளோதான். எல்லாம் இனி பேக் பண்ணிட்டு தான் அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும். ஸோ எனக்காக குட்டி பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். சரியா? பர்த்டே மம்மி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. இது என்ன குக்கீஸ் மக்களா? சாக்லேட் குக்கீஸ். ஓகே ஓகே. உங்கள் ஸ்பெஷல் ப்ரிப்ரேஷனா? ஆமாம், இது ஒன்றும் பயங்கர பெருசாக வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி மம்மி வந்து ஒரு கிறிஸ்மஸ் குக்கீஸ் பண்ணுவேன், இல்லாது இல்லையோ? இது வேற ரெசிபியா? ஆமாம் ஆமாம், இது வந்து ரியல் சாக்லேட் குக்கீஸ். நீங்கள் ஒரு வேற குக்கீஸாக பண்ணுவீங்க. ரெடி ஆகலை. Happy birthday to you. Happy birthday to you. Dear mommy. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear. கேக் என் செல்ல குட்டி எனக்கு பொம்மை குட்டி பண்ண கேக். இந்த கேக் பேர் என்ன? அது பேர் பயங்கர டேஸ்ட். ஐயோ, பயங்கர டேஸ்ட். நான் இப்படி ஒரு கேக் சாப்பிட்டதில்லை, அந்த அளவு டேஸ்டாக இருக்குமா? அவன் என்ன கஷ்டப்பட்டா தெரியுமா? 2-3 நாளா கடையாக ஓடி திங்ஸ் வாங்கி அவளா செஞ்சு அவளாவே என்னென்னோ படி பாருங்க. குக்கீஸ், அப்புறம் இதெல்லாம் எடுக்க க்ளோஸ்அப்பில் கப் கேக்ஸ். பிள்ளைங்க பெருமையை பறைசாட்டும். கப் கேக்ஸ் அப்புறம் குக்கீஸ் எல்லாம். பர்த்டே பேபி ஊட்டுது, கீழே போடாது. பயங்கரமான டேஸ்ட். குக்கு சுவையாக இருக்கு. அவள் எப்படி பண்ணான்னு அவளுக்கு தான் தெரியும். அவள் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கா. முடிஞ்சால் நான் கிளிப்ஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு சேர்த்து அப்லோட் பண்ணி வைக்கிறேன்.
பட் நான் இல்லை, நான் கிளினிக் போகும்போது தான் பிள்ளை செய்தது கம்ப்ளீட்டாட்டு. எங்கள் செல்லக்குட்டி போன எங்கள் மேரேஜ் ஆனிவர்சரிக்கும் அவள் தான் ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் பண்ணி விட்டா. பட் இது ரொம்ப டிலீஷியஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இது இப்படி ஒரு சுவையில் நான் ஒரு கேக் சாப்பிட்டதே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. இல்லையோ நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க டக்குன்னு. இதான் வர்றேன். சபா சூப்பர். தேங்க்யூ டாடி. செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. நம்ம பிள்ளை பண்ண கேக்கை நம்ம பர்த்டே கட் பண்ணுறது கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? செம்ம டேஸ்ட் இல்லடா மக்கள். ஆனால் ஒரு பாடுபட்டான். இது பர்த்டே பேபி வாங்க. என்ன ஊட்ட போறீங்களா நீங்க? பேபி வாங்க. நிஜமா வயிறு போட்டுற மாதிரி இருக்கா? குடு குடு அவளை குடு. ஓகே ஓகே. கட் பண்ணு. உங்களுக்கு இங்க வாங்க எடுத்துறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அலங்கோலமாக கிடக்குது. நாளைக்கு தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். வீடு முழுவதும் மாவு, அப்புறம் சாக்லேட் சிரப், பாத்திரங்கள் எல்லாம் அழுக்கா ஒரு தோதாவாக தான் இருக்குது. நாளைக்கு தான் இதை நீட் பண்ணி வைக்கணும். இதாரு ட்விங்கிள். ஏ ட்விங்கிள், twinkle, 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 twinkle. மம்மி சாரிக்குள்ள வந்து நூண்டு கிடக்கு ட்விங்கிள். ஸோ காலையில் சபா குட்டிக்கு ஸ்கூலுக்காக வெஜிடபிள் எக் ஃப்ரைட் ரைஸ் தான். ஸோ அது தயாராகிட்டுருக்கு. நான் அவங்களுக்கு மட்டும்தான் இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை இருக்கிறது. தோசை சாம்பார்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. உருளைக்கிழங்கு பொரியலும் கணவாயும் வறுத்து ஒரு வழியாக அவளுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்பி வச்சிட்டேன். ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு ஃபிஷ் பிரியாணி, முட்டை, அப்பளம், பிக்கிள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எனக்கு இன்னைக்கு கிளினிக் இருந்ததுனால ரொம்ப அவசரமாக செஞ்சுட்டு கிளினிக் போக வேண்டிய சூழ்நிலை, வேறு வழி என்ன.